இந்த ரத்த சோகைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அனிமியா. ரத்த சோகை வருவதற்கான காரணங்கள் என்ன, அது 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 மருத்துவ ஜோதிடத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்க்கை இருந்தால் அவங்களுக்கு நிச்சயமாக ரத்த சோகை ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தாலும் அவங்களுக்கு ரத்த சோகை, ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக அந்த முதுகு தண்டுவடம் பாதிக்கிறது, முதுகு வலி ஏற்படுத்துறது, பின்பக்கத்தில் எல்லா பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடியது அந்த சூரியன் சனி சேர்க்கை. இந்த இடத்துல நம்ம காரகத்துவமாக பார்க்கறதுனால மருத்துவ ஜோதிடம் மட்டும் பார்க்குறோம். கிரக சேர்க்கை பார்க்கும்போது சூரியன் சனி சேர்க்கை இருந்ததுன்னா அவங்களுக்கு அப்பாவுக்கும் மகளுக்குமே ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம மருத்துவ ஜோதிடத்தில் இரத்த சோகைக்கான முழுமையான காரணம் சூரியன் சனி சேர்க்கையும் செவ்வாய் சனி சேர்க்கையும். இதுக்கான முறைகள் என்னென்னு பார்த்துட்டு அவங்களுக்கு என்னென்ன வழிபாடு செய்யணும், எந்த மாதிரி உணவு முறைகள் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே மருத்துவ ஜோதிடத்தில் இருக்குது. இதை முறையாக தெரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சுட்டோம் அப்படின்னா பெரிய பாதிப்பு இல்லாமல் நம்ம லைஃப்பை ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். இது போன்ற மருத்துவம், ஜோதிடம், ஆன்மீகம் தகவல்களுக்கு அகத்தியம் டாக்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.